ஹாப்பி மார்னிங்கு. இன்றைக்கி நான் வந்து குட் டாட் நூடுல்ஸ் வச்சு எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நூடுல்ஸ்குள்ளே ஒரு மசாலா இது இருக்கும், பேக் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்றதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க அந்த நூடுல்ஸ்குள்ளே இருக்க மசாலா சேஷே. இதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்ல விஷயம் இருக்குது அதில்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அந்த மசாலாக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி மசாலா இது எப்படி இருக்குமோ, நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இதில் இருக்குங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்குது, கொரியாண்டர் பவுடர் இருக்குது, குமின் பவுடர் இருக்குது, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அமுச்சூர் பவுடர் இருக்குது, பிளாக் பெப்பர் இருக்குங்க, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்லாம் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அரோமாவே வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியுங்க உங்களுக்கு. அண்ட் இதோட இது கூட பார்த்தீங்கன்னா க்ரம்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மற்ற நூடுல்ஸ் மாதிரி வந்து இதில் அஜினமேட்டோ இதெல்லாம் எதுவுமே கலக்கல. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் த யங் சில்ட்ரன், எல்டர்லி பீப்புள் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல. இந்த மசாலா வந்து எந்த கெடுதலும் கொடுக்காது. அஜினமேட்டோ மெயினாக இல்லாதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆக்சுவலி இது. அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள்ங்க நம்மளோட நூடுல்ஸு. அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைதாலையோ எதுலேயுமே பண்ணல, ஹோல் வீட் ஆட்டாவில் தான் பண்ணுறோம். அதிலிருந்து நம்ம சோய் இதிலிருந்து எடுக்கிற ப்ரோட்டீன் அது எல்லாமே சேர்ந்து கலந்து தான் நம்ம இந்த நூடுல்ஸே பண்ணுறாங்க. ஸோ இந்த குட் டாட் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி குட் ஃபார், அதாவது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல பொருள் வந்து நம்ம சில்ட்ரனுக்கும் சரி எல்டர்லி பீப்புளுக்கும் கூட. இப்போது நம்ம அதை எப்படி நம்ம செய்யணுன்றது ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இந்த எக் டாட் நூடுல்ஸ்க்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் 4 எக் எடுத்திருக்கேன், அந்த குட் டாட் நூடுல்ஸோட மசாலா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் தண்ணியை வந்து பாயில் பண்ண வைக்கிறேன். ஸோ பாயில் ஆன பிறகு நான் நூடுல்ஸ் அதில் இது பண்ணி பாயில் பண்ண நூடுல்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, நான் நூடுல்ஸ் போடுறேன். நான் இப்போ இங்கே 3 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போது நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதை வடிகட்டிடுறேன். ஸோ வெந்த நூடுல்ஸை வந்து நான் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி இருக்குங்க. ஓகே, நான் இப்போது அடுப்பை ஆன் பண்ணி அதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு நான் வெங்காயம் போட போகிறேன். ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது அதில் எல்லாமே ஸோ இதில் வந்து நான் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் ஆட் பண்ணி சாட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போது நம்ம அந்த நூடுல்ஸ் மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம்.
அவனே கொடுக்குறேன். இப்போ நான் முட்டையை இதில் ஆட் பண்ணுறேன். வித்தவுட் பீட்டிங் only. ஸோ நம்மளோட எக்கும் ஓரளவுக்கு க்ரம்பிள் ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக வந்துருச்சுங்க எக்கு. இப்போ நான் இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி சார்ட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது சாப்பிடும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை நம்ம ப்ராண்டில் குட் டாட் ப்ராண்டில் பண்ணுறோம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.